ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சக்கரை பொங்கல் ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து 150 கிராம்ஸ் வந்து பச்சரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கு வந்து 50 கிராம்ஸ் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ரெண்டையும் வந்து கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம். இது வந்து நான் இந்த எடுத்த அரிசி ஃபுல்லாத்தையுமே வந்து நான் சக்கரை பொங்கலாக செய்யலை. கொஞ்சம் வேணுங்கிற அளவு சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு கொஞ்சத்தை வந்து வெண்பொங்கலுக்கு அப்படியே வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரே தடவை வேக வச்சுட்டு ரெண்டையுமே சேர்த்து செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுனால. இது உங்களுக்கும் ஈஸியாக இருந்தால் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை வாஷ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். டைம் இருந்தால் ஊற வச்சுக்கோங்க. இது 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை வந்து குக்கரில் போட்டு நம்ம எந்த இதில் அரிசி எடுத்தோமோ அதே இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து எடுத்த இதிலே வந்து தண்ணி ஊற்றி இதை குக்கரில் வச்சு வேக வச்சுக்கிறேன். விசில் விடலை. ஒரு 20 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வேக வச்சுட்டேன். ஏன்னா நம்ம விசில் விடுறதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா பொங்கி ஊற்றும். சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வச்சாலே வெந்துடும். அது நம்மளே அதுக்கப்புறம் திறந்து பார்த்துடலாம். திறந்து பார்த்துட்டு வேணுங்கிற அளவு கொஞ்சம் குழச்சி விட்டுட்டு இது பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த குக்கரை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டே வச்சுருவோம். இது 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இப்போ எவ்வளோ சக்கரை பொங்கல் செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த அளவு வெல்லத்தை தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மீதியை வந்து வெண்பொங்கலாக செஞ்சிடலாம். இப்போ இந்த ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம வேணுங்கிற அளவு கொஞ்சமாக இது நல்லாவே வெந்திருக்கு. இதை நான் கொஞ்சம் நல்லா குழஞ்சா நல்லாயிருக்குன்றதுக்காக அப்படி கரண்டி அளவே கடைஞ்சிட்றேன். அதுக்கப்புறம் இதை ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சிடலாம் குக்கரை. நம்ம வந்து வேணுங்கிற அளவு வெல்லத்தை மட்டும் கொஞ்சமாக பாகு காய்ச்சி எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணிக்கு வந்து நம்ம இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வெல்லத்தை போட்டுக்கலாம். இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு இதில் இது பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப திக்காக வரணுங்கிறதுல இது. இப்போ இந்த பாகை வந்து நம்ம வந்து வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சக்கரை பொங்கல் எதில் செய்ய போகிறோமோ அதாவது நீங்கள் அடுப்பில் வைக்கிற மாதிரியான ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு இந்த வெந்த அரிசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதிலே பாகையும் ஊற்றி நம்ம வந்து நல்லாவே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த கட்டி இல்லாமல் நல்லாவே கரைச்சி இதை கரண்டியாலே எப்படி கிண்டி வச்சுருவோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு சின்ன பேனில் வந்து நம்ம ஸ்டவ்வில் அந்த பேனை வச்சு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் முந்திரி, திராட்சை அதெல்லாம் வறுத்து போட்டு ஏலக்காயும் தட்டி போட்டுக்கலாம். அப்புறம் அந்த நெய்யும் முந்திரியும் இதில் கொட்டி நல்லா கிளறிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஒரு சிம்மில் வச்சு நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு கொதி விட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம நெய்யில் வந்து முந்திரி, திராட்சையை வறுத்துக்குவோம். வறுத்துட்டு இதை அந்த பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு பொங்கலையுமே நம்ம ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சு இது பண்ணிக்கலாம். அந்த ஏலக்காயுமே 2 தட்டி இதிலே போட்டுடலாம். போட்டுட்டு இதை அப்படியே நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு அப்படியே இந்த நெய்யோடு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டவ்வில் கொஞ்சம் நேரம் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு கிண்டிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் வந்து பாத்திரம் வந்து கொஞ்சம் கனமானதாக வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம பொங்கல்லாம் பானையில் இல்லை குக்கரில் வைப்போம்ல, நம்ம அதில் வைக்கல. இது வந்து அதில் வேக மட்டும் வச்சு எடுத்துருக்கோம். அதில் வேக வச்சு எடுத்து இந்த சின்ன பாத்திரத்துலேயே செஞ்சிடலாம். கொஞ்சமாக வேணுங்கும் போது இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் பேஸ் வந்து திக்காக இருக்கிற மாதிரி பாத்திரமாக வச்சு அதில் செஞ்சுட்டோன்னா அடி பிடிக்கவே பிடிக்காது. 5 மினிட்ஸில் கிண்டியெல்லாம். இன்னொன்று வந்து ஸ்வீட் அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். இப்போ இது நல்லா கரெக்டாக வந்து நல்லா மிக்ஸ்அப் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கும் எடுத்து வச்சோன்னா. இப்போ இந்த சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சிடலாம். இந்த பார்த்திங்களா, இப்போ இது எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. நம்ம வந்து இப்போ பானையிலே செய்கிறோன்னா நிறையா செய்யணும். அந்த மாதிரி இல்லாமல் வேக வச்சுட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் செஞ்சுக்கலாம். மிச்சத்தை வந்து வெண்பொங்கலாக செஞ்சிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கல் ரெசிபி நான் இன்னொரு இதில் ஆட் பண்ணுறேன். வெண்பொங்கல் வந்து இவ்வளோ நெய் இல்லாமலே செஞ்சிடலாம். அந்த ட்ரிக்கை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த சக்கரை பொங்கலில் மேலே ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடுவோம். அப்போ இன்னும் எவ்வளோ நேரம் ஆனாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.